தினம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகாக கொண்டு சேர்த்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் வாழும் திசை நோக்கி வணங்கி நம்மையெல்லாம் நாளும் நல்வழியில் இயக்கிக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்திய முழுமைக்கும் வாழ்ந்தாலும் ஊட்டி வரை உறவை நேசிக்கின்ற மக்கள் வாழுகின்ற பகுதியினுடைய ஊட்டி மாவட்ட கழகத்தினுடைய சிறப்பு ஆலோசனை குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கிற அருமை சகோதரர் மாவட்ட மக்கள் இயக்க தலைவர் ரமேஷ் அவர்களே, இந்த அருமையானதொரு கழகத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து ஆக்கப்பூர்வ கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து சென்றிருக்கின்ற ஆருயிர் இளவல் அருமை சகோதரர் கோவை மாவட்ட கழக பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட தலைவர் சம்பத் அவர்களே, இயக்க பணியிலும் கழக பணியிலும் எங்களோடு துணை நின்று ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் ராஜ்குமார், மது உள்ளிட்ட தோழர்களே, நீலகிரி மாவட்டம் எங்கும் தளபதி அவர்களின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, எண்ணங்களை செயல்களாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் வேர்களே, கழகத்தின் தூண்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நற்காலை பொழுதில் வணக்கத்தை தெரிவித்து நல்லதொரு வாய்ப்பை இந்த ஜனநாயக களத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலோடு நாங்களும் உங்களில் ஒருவராக இங்கே பங்கேற்று இருக்கிறோம். தளபதி அவர்கள் கழக மாநில மாநாட்டிலே சொன்னதை போல இங்கே எல்லோரும் சமம், ஒருவருக்கு ஒருவர் அடைமொழியிட்டோ அல்லது நம்மை நாமே சிறப்பித்துக் கொள்வதற்கோ எதுவும் இல்லை. தளபதி அவர்கள் வெற்றி கழகத்தை அறிவித்திருப்பதே இந்த மக்கள் எந்த வகையிலும் தோல்வியை சந்தித்து விடாமல் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை எண்ணத்தில் மட்டும்தான். எத்தனையோ கட்சிகள், கழகங்கள், இயக்கங்கள் தமிழகத்திலே இருந்தாலும் வரலாற்றிலே இல்லாத ஒரு சிறப்பு தளபதி தந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். ஒரு தலைவன் எப்படி உருவாகுவார்கள் என்பதை யாரை விடவும் மிக சிறப்பாக நம் தளபதி அவர்கள் தான் அது திரைப்பட விழாவாக இருந்தாலுமே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒருவன் அடிபட்டு, மிதிப்பட்டு, வேதனைப்பட்டு, விளிம்பு நிலையில் கஷ்டப்பட்டு அதனால் ஏற்படுகின்ற ஒரு அழுத்தத்தில் உருவாவன் தான் ஒரு தலைவன். எப்போதுமே ஒரு விஷயம், ஒரு செயல் எளிதாக கிடைத்து விட்டால் அதனுடைய மதிப்பு தெரியாது. அதை போலதான் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு 30 ஆண்டு கால சினிமா வரலாற்றில் அவர் திரையுலகத்திற்கு வருகை தந்த பொழுது இந்த திரையுலகமோ, திரையுலகத்திற்கு ஆராதிக்கின்ற பத்திரிகைகளோ அவர் வருகையை ரசிக்கல, அவர் வருகையை வரவேற்கவில்லை. எதிர்மாறாக தளபதி அவர்களை ஏளனப்படுத்தி, சிறுமைப்படுத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகின்ற வேலையை தான் செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் தளபதி அவர்கள் தடம் பதித்து உழைப்பு, உழைப்பு,
அந்த உழைப்பின் மூலம்தான் இன்றைய தினத்திலே அவர் இந்தியாவிலே, இன்னும் சொல்ல போனால் உலக அளவிலே, உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் என்று சொல்லுவார்கள், இல்லை, உலகமெங்கும் வாழுகின்ற கலையை ரசிக்கக்கூடிய அத்தனை பேரும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு ரசிக்கக்கூடிய ஒரு திறமிகு கலைஞராக தளபதி அவர்கள் இன்றைக்கு இருந்து வருகிறார்கள். அந்த திரையுலகத்திலே உச்சாணி கொம்பை தொட்ட பிறகு வசூல் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அவர்தான் உச்சம் என்கிற நிலை அடைந்த பிறகு ஒரு மனிதன் திருப்திப்பட்டு அந்த திரையுலகத்திலேயே கூட தொடர்ந்து இருந்து நம்மை மகிழ்விக்க முடியும். நமக்கெல்லாம் தேவை என்ன? நம்ம எல்லாருக்கும் தேவை ஆண்டுதோறும் 2 படம் கொடுக்கணும். தளபதி படம் வந்தா நமக்கு தீபாவளி, தளபதி படம் வந்தா நமக்கு பொங்கல், இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நற்பணி இயக்கத்தை ஆரம்பித்து நற்பணிகளை செய்து அந்த நற்பணிகளின் மூலம் இந்த மக்களுக்கான சேவைகளை நாம செய்ய ஆரம்பித்த பிறகுதான் நம்முடைய தேவை இந்த மக்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்த பிறகுதான் நம்மை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசியல். இந்த அரசியல் என்பது தளபதி அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அரசியல் அல்ல. இதை நாம் எல்லாரும் உணர்ந்திருக்கிறோமான்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இன்றைய தமிழக வெற்றி கழகம் தளபதிக்கு ஒரு அரசியல் கட்சி தேவையா? தளபதி அவர்களுக்கு எந்த அரசியல் கட்சியில பயணம் பண்ணாலும் உயர்ந்த இடத்தை கொடுக்க